श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपदिकां श्रुतिम्। सव्यं पादं प्रसार्य श्रितदुरितहरं दक्षिणं कुञ्जयित्वा जानुन्याधाय सव्येतरमितरभुजं नागभोगे निधाय पश्चाद्बाहुद्वयेन प्रतिभटशमने धारयन् शङ्खचक्रे देवी भूषादिजुष्टः जनयतु जगतां शर्म वैकुण्ठनाथः। சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினிவேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். லோகத்திலே எல்லா ஜனங்களும் செய்த புண்ணியத்தின் பலனாக ஸ்ரீபாஷ்யகாரர் சித்திரை திருவாதிரையிலே சுவாமி எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் உடையவர் ஸ்ரீபாஷ்யகாரர் இளையாழ்வார் ஸ்ரீ லக்ஷ்மண முனி என்றெல்லாம் திருநாமம் அவர் அவதாரம் செய்தார். நமக்காக ஆச்சரியமான சம்பிரதாயத்தை அவர் பிரவர்த்தனம் செய்ததுடன் பின்னாளிலே எல்லாரும் இதை அனுபவிக்க வேண்டும், இந்த சம்பிரதாயத்திலே இறங்க வேண்டும் என்பதற்காக 9 கிரந்தங்கள் சாதித்திருக்கிறார். நவ கிரந்தங்கள், அதை நவநிதி என்றும் நவரத்னமாலா என்றும் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். ஏன் என்றால் நவரத்னத்துல பார்த்தா பலவிதமான ரத்னங்கள் இருக்கும். ஒரு ரத்னத்துக்கும் ஒரு விதமான விசேஷ பலன் இருக்கும். சில பேருக்கு பச்சைக்கல் விசேஷம், சில பேருக்கு சிவப்புக்கள் விசேஷம் அப்படிலாம் சொல்றா இல்லையா. ரத்தனத்துக்கான பலன் உண்டு. நவரத்னமும் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லா விசேஷமும் வந்துடும், எல்லா பலனும் வந்துவிடும். அதே போல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய நவரத்னங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரந்தங்கள்ல எல்லா விஷயமும் கிடைக்குமா. தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம், இந்த பிரதானமான 3 விஷயங்கள், இந்த 3ம் கிடைக்கும். தத்துவம்னா உண்மை, எதை நாம் தெரிந்து கொள்ள வேணும், எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேணும், சேதனா சேதன விசிஷ்டனான எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேணும். ஹிதம்னா நன்மை, எதை நாம் செய்ய வேண்டும், குறிப்பாக சரணாகதியை செய்ய வேண்டும். புருஷார்த்தம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், பேரு, பகவத் கைங்கரியம், பகவத் அனுபவம், இதுதான் புருஷார்த்தம். இத்தம் தத்வஹிதே புமர்த்த இதினஹா திரேதா விபக்தம் தனம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இந்த 3 விஷயம்தான் எல்லா கிரந்தங்களையுமே, இந்த 3 விஷயம்தான் இருக்கு. ஸ்ரீபாஷ்யக்காரர் கிரந்தங்கள்லயும் இந்த 3 விஷயம்தான் இருக்கான். தத்துவத்துக்காக சில கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், இதெல்லாம் தத்துவத்தை நமக்கு சொல்கின்றன, பகவானை பற்றி நமக்கு சொல்லுகின்றன. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கின்றன. பிரம்மசூத்திர வியாக்கியானமாக ஸ்ரீபாஷ்யம், தீபம், சாரம் அப்படின்னு 3 கிரந்தங்கள். பகவத்கீதைக்கு வியாக்கியானமாக கீதா பாஷ்யம், அதுபோல வேதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தம். இந்த 5 கிரந்தம் இருக்கு தத்துவங்களை நமக்கு சொல்லுவதற்காக. அடுத்தது ஹிதம். ஹிதம்னா நன்மை, நாம் செய்ய வேண்டிய சரணாகதியை பற்றி சொல்லுவதற்காக 3 சாதிச்சிருக்க. 3 ஸ்தோத்திரம், 3ஐயும் சேர்த்து கத்தியத்திரயம் என்று சொல்வோம். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம். 3லையும் நம்ம சரணாகதியை நல்லா தெரிஞ்சுக்கலாம், சரணாகதியை செய்யலாம். அடுத்தது புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா பகவத் கைங்கரியம். அதை பற்றி நமக்கு புரிய வைப்பதற்காக சுவாமி ராமானுஜர் அருளி செய்த கிரந்தம் தான் நித்தியம் என்கிற கிரந்தம். பகவத் ஆராதனம் எப்படி செய்ய வேண்டும் என்பது இந்த கிரந்தத்திலே விஷயம். அந்த நித்திய கிரந்தத்திலே இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய காலம், மனுஷன் செய்ய வேண்டிய விஷயம் முதலில் தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது சரணாகதி செய்ய வேண்டும்,
மூன்றாவது சரணாகதி செய்ததற்கேற்ப இங்கே பகவானை பூஜித்துக் கொண்டு பகவானை அனுபவித்துக் கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு ஆனந்தமாக அத்தைவ ஸ்ரீரங்கே சுகம் ஆஸ்வ என்று சொன்ன மாதிரியாக சுகமாக இருக்க வேண்டும். கத்தியத்திலே எம்பெருமானார் சாதிக்கிறார், மத் ஞான தர்சன பிராப்திஷு நிசம்சய சுகம் ஆஸ்வம். சரணாகதி பண்ணுவாளுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன கேட்டா சுகமா இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப முக்கியம். பின்னாடி மோட்சம் வரும். இப்ப இருக்கிற காலத்துல சௌக்கியமா இருக்கணும். சௌக்கியமா இருக்கணும்னா என்ன அப்படின்னு கேட்டா பகவத் பரனாக இருக்கான், அதான் பகவானோட சேர்ந்து இருக்கான். தவாஸ்தி சமீபதேதுங்கிறார், பகவானோட கூட இருக்கணும். தையஸ்தி பக்தி ரணகா, பகவத் விஷயமான ஞானம் பக்தி எல்லாம் இருக்கணும். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் சுகமா இருக்கிறதா. நிசம்சய, எந்த கவலையும் படாமல் சுகம் ஆஸ்வ, சுகமாக இருந்து கொண்டிரு அப்படின்னு கத்தியத்துல எம்பெருமானுடைய வச்சனம், பெருமானுடைய வச்சனம். அந்த மாதிரி இருப்பதற்காகத்தான் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் நமக்காக இந்த நித்தியம் அப்படிங்கிற கிரந்தத்தை அருளி செய்கிறார். நித்தியம் அப்படின்னா தினமும் நாம் செய்ய வேண்டிய திருவாராதனத்தை பற்றி சொல்லுவது. நித்தியமே நாம பகவானுக்கு செய்கிற கைங்கரியத்திலே பிரதானமானது இது. இந்த திருவாராதனத்துக்காக தான் காத்தால அனுஷ்டானங்கள்லாம், காத்தால ஸ்நானம், திருமண் இட்டுக்கொண்டு சந்தியாவந்தனம் செய்தல், இது எல்லாமே திருவாராதனத்துக்காக. திருவாராதனம் செய்த அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஆகாரம் சாப்பிடுதல், சுவாத்தியாயம் என்று சொல்லக்கூடிய பாராயணம், ராமாயண பாராயணம் முதலானது, இதெல்லாம் அப்புறம் வரும். நடுவுல திருவாராதனம், மத்தியான வேலையில திருவாராதன காலம் அப்படிங்கிறது மத்தியான வேலை. அதுக்கு முன்னும் பின்னுமாக அனுஷ்டானங்கள் இப்படிதான் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதனால பிரதானமானது திருவாராதனம் அப்படிங்கிற அதை பற்றி நமக்கு நன்னாக அந்த பிரயோகத்தை காண்பிக்க வேணும் என்பதற்காக இந்த கிரந்தத்தை, இந்த நித்தியம்ங்கிற கிரந்தத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளி செய்கிறார். அதனால சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தங்களை பார்த்தா அப்படி 3 விதமாக தத்துவம் ஹிதம் புருஷார்த்தத்தை சொல்வார். சுவாமி தேசிகன் அழகா ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். ஜடமதி முதா தந்தாதந்தி வ்யதௌஷத சித்தயः பிரமிதி நிதயः பிரஜ்ஞாசாலி பிரபாலனயஷ்டயः ஸ்ருதி சுரபயः சுத்தானந்தாபிவர்ஷுக வாரிதாः யமகதி கதா விச்சேதின்யः யதீஸ்வர சூக்தயः. பகவத் ராமானுடைய திவ்ய சூக்திகளை பற்றி பல ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார் சுவாமி. முக்கியமான 3 விஷயம் சாதிக்கிறார் இதுல. ஒண்ணு, யமகதி கதா விச்சேதின்யா, இனிமேல் சம்சாரம் கிடையாது, இனிமேல் யமலோகம் கிடையாது, நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். இது முதல் விஷயம். பிரமிதி நிதயா, நல்ல ஞானத்தை கொடுக்கும். அதான் இனிமே மோட்சம் கிடையாதுன்னா நமக்கு சரணாகதி பண்ண வைக்கும். அதனால உபாயத்தை செய்து வைக்கும், ஹிதம் நடக்கும்னு பார்த்தோம். அதுக்கு தேவையான ஞானம். பிரமிதி நிதயா பிரஜ்ஞாசாலி பிரபால நயஷ்டயா, நல்ல ஞானத்தை கொடுக்கும். மட்டும் இல்ல, அந்த ஞானம் மாறி போகாதபடி அது ரட்சிக்கும்படியாக நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். சிபாஷ்யங்கள்லாம் சேவிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு மதத்தை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். இன்னொரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. இங்க வராதபடினால்தான் மற்ற பேர்லாம் அங்க இருக்காளே தவிர, இந்த திருவாய்மொழியோ இல்ல ஸ்ரீபாஷ்யமோ இல்ல தேசியனுடைய ஸ்தோத்திராதிகளோ இதெல்லாம் சேவிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு மற்ற எதுவுமே பிடிக்காது. தேவதாந்திரங்கள் பிடிக்காது, மற்ற சாஸ்திரங்கள்லாம் பிடிக்காது. அப்படிதான் ஆகும். அது திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு ஒண்ணு ஸ்ரீ பராசர பட்டர் அவரோட வாதம் பண்ண வந்தார் ஒருத்தர், ஒரு வேதாந்தி. பராசர பட்டர் திருநெடுந்தாண்டகம் சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணார், அந்த வாதத்துக்காக வந்த அந்த வாத மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு பராசர பட்டர் திருவடியை ஆசிரியிச்சிட்டார். இதுதான் ரகசியம். பிரமிதி நிதயா பிரஜ்ஞாசாலி பிரபால நயஷ்டயா ஸ்ருதி சுரபயா சுத்தானந்தாபிவர்ஷுக வாரிதாக, சுத்த ஆனந்தத்தை கொடுக்கும். மற்ற சாஸ்திரங்கள்ல எங்கேயோ மோட்சம் ஏதோ பேசட்டும், அந்த மோட்சத்தை இங்கேயே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவை பகவத் ராமானுடைய திவ்ய சுக்திகள். ஏன்னா பகவத் கல்யாண குணங்களை சொல்லி நம்மை ஆனந்தத்தில் ஆழ்த்துபவை. அதுக்கு உதாரணம் தான் இப்ப நித்தியம் பார்க்கிறோம். நம்ம பகவத் ஆராதனம், பகவானோட எப்படி நம்ம சேர்ந்து இருந்து திருவாராதனம் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நித்தியம் என்கிற கிரந்தம்
சின்ன கிரந்தம் தான், ஒரு 10 பக்கத்துக்குள்ளதான் இருக்கும். திருவாராதனத்தை சுருக்கமா சாதிக்கிறார். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்பட்ட திருவாராதனம். ஸ்ரீ பாஞ்சராத்திரத்திலே ஆகம சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம் முதலானதாக 4 சித்தாந்தங்கள் இருக்கு. அதிலே மந்திர சித்தாந்தத்தை ஆசிரிச்சுதான் கிரகங்கள்ல திருவாராதனம் பண்ற வழக்கம். அதனால அதை வைத்துக் கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் எப்படி திருவாராதனம் பண்ணுங்கிறத நமக்கு தெளிவாக சாதிக்கிறார். இதுல இந்த நித்தியம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கு, சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிற ஒரு கிரந்தம் தேசிகன் சாதிக்கிறார். அதுல 3 பாகம் இருக்கு, 3 அதிகாரம் இருக்கு. அதுல 3வது அதிகாரத்துக்கு நித்திய வியாக்கியான அதிகாரம் அப்படின்னே பெயர் இருக்கு. நித்தியத்துக்கு வியாக்கியானம் பண்றேன்னா ஆரம்பிக்கிறார். அத இதானீம் மந்திர சித்தாந்த உபாசிய பரரூப விஷயாம் போகார்ச்சனமயீம் இத்யாம் பாஷ்யகார பிரணீத நித்திய கிரந்த விவரண முகேன வியாக்கியா சியாமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாஷ்யகாரர் அருளி செய்த நித்திய கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்றேன், அதன் மூலமாக திருவாராதனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அந்த நித்திய வியாக்கியானம் அப்படின்னு பெயர் அதுக்கு அது இருக்கு. ஆனால் ஒரு பெரிய தௌர்பாகியம் என்னன்னு கேட்டா, அந்த கிரந்தத்துல ஆரம்பம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு, ஒரு 4 பக்கம் தான் கிடைச்சிருக்கு, மீது எதுவும் கிடைக்கல. பாஷ்யக்காரர் அருளி செய்த நித்தியம்ங்கிறது பூர்ணமா கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப வியாக்கியானம் தான் ஆரம்பம். அதுல முதல் வாக்கியத்துக்கான வியாக்கியானம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. பாஷ்யக்காரர் அருளி செய்த நித்தியத்துல முதல் வாக்கியம், ஆரம்ப வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டானா, அத பரமைகாந்தினஹ பகவதாராதன பிரயோகம் வக்ஷியே. பரமைகாந்தி அத இனிமேல் பரமைகாந்திகளுக்கு பகவத் ஆராதன பிரயோகத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பம். அந்த ஒரு வரிக்கு சுவாமி தேசிகன் 4 பக்கத்துக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. அது மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல இருக்கிற பாகம் நமக்கு கிடைக்கல. சுவாமி தேசிகன் அருளி செய்ததுல நிறைய கிடைக்காத போயிடுது. அந்த மாதிரி இதுவும் ஒண்ணு கிடைக்கல. நமக்கு நித்தியம் அப்படிங்கிற பேர்ல அநேக கிரந்தங்கள் இருக்கு. முதல்ல ஸ்ரீபாஷ்யக்காரர் நித்தியம் அருளி செய்தார். நித்தியம் சொன்ன இந்த திருவாராதனம் அனுஷ்டானத்தை பத்தி. அதுக்கப்புறம் நிறைய ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். ஸ்ரீபாஷ்யக்காருடைய நேர் சிஷ்யர் வங்கி வம்சேஸ்வரர், அவர் ஒரு நித்தியம் அருளி செய்திருக்கார். எம்பார் ஒரு அருளி செய்திருக்கார். ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்திருக்கார். நஞ்சியர் அருளி செய்திருக்கார். இவர்கள்லாம் நித்திய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். இதையெல்லாம் சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். இவா பண்ண நித்திய கிரந்தங்களை எடுத்து அதிலேருந்து சில வாக்கியங்கள்லாம் எடுத்து ரகசிய திரேசாரத்தெல்லாம் சாதிக்கிறார். வங்கீபுரத்து நம்பியும் பகவத் ஆராதனத்தை சொல்ல இணைந்தார் அப்படின்னார். பட்டரும் ஆழ்வானும் தந்தாங்கள் அருளில நித்தியங்களிலே அருளி செய்தார்கள். ஆழ்வான் கூறத்தாழ்வான் அவர் ஒரு நித்தியம் சாதிச்சிருக்கார். அந்த மாதிரியாக இதெல்லாம் ஞானானந்த அமலத்வாதி என்று தொடங்கி பட்டர் நித்தியத்திலே பிரதிபாதிதம் அப்படின்னு ஒரு இடத்துல சாதிக்கிறார். அவளுடைய வரிகள்லாம் கூட சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். அவர்கள் அருளி செய்த நித்தியம் எல்லா நித்திய கிரந்தங்களையும் பார்த்துட்டு தான் சுவாமி தேசிகன் இந்த நித்திய வியாக்கியானம் சாதிக்கிறார். அந்த நித்திய வியாக்கியானம் இப்ப கிடைக்கல. இவர்கள் அருளி செய்த கிரந்தங்கள் கூட பலதும் கிடைக்கல. ஆனால் பின்னாடி இதை விடாம நம்ம ஆச்சாரியர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். ஆன்மீகம், ஆராதனை பெருக்கிய, அதை நம்ம இப்பவும் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கோம், திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் கூட காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுருக்கமாக லகு ஆன்மீகம், லகு திருவாராதனம் இதெல்லாம் இருக்கு. எனவே இன்னைக்கும் விடாம நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீபாஷ்யக்காரர் அன்னைக்கு ஆரம்பித்தது, அதனுடைய பலன் இன்னைக்குமாக இந்த நித்தியம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இருந்தா கூட ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளி செய்த நித்தியம் அப்படிங்கிறது விசேஷ மூலியம். அதை பின்பற்றி தானே எல்லாம் வந்திருக்கு. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளி செய்த நித்தியத்துக்கு விருத்தமா யாராவது இருந்தா எடுக்க வேண்டாங்கிற. ஏன்னா நிறைய பேர் அருளி செய்துட்டபடினால இதுல இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சந்தேகங்கள்லாம் வரும். அதெல்லாம் சந்தேகமே வேண்டாம். பாஷ்யக்காரர் அருளி செய்தது செய்யணும், அதுக்கு மேல கூட ஏதாவது செஞ்சா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு கிரந்தம். இதுல முதல் ஆரம்பம், முதல் வரி நான் சொன்னேன், அத பரமைகாந்தினஹ பகவத் ஆராதன பிரயோகம் வக்ஷியே அப்படின்னு. அத அப்படின்னா இனிமேல் அர்த்தம், அடுத்து. இதற்கு அப்புறம்
அப்படின்னா இதுக்கு முன்னாடி கத்தியம் அருளி செய்திருக்கார் ஸ்ரீபாஷ்யகாரர். கத்தியத்துல சரணாகதி அருளி செய்திருக்கார். அத அப்படின்னா கத்தியத்திலே சொன்னபடி சரணாகதி அனுஷ்டானம் செய்தவன் நித்தியம் திருவாராதனம் பண்ணணும். ஏன்னா சரணாகதி பண்ணி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அதோட முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. அதாவது உபாயம் முடிஞ்சதாக இருக்கலாம், ஆனா லைஃப் முடியல இல்லையா, வாழ்க்கை முடியல இல்லையா. எதுவுமே ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது தானே தவிர முடிவு அப்படிங்கிறது கிடையாது. விவாகம், உபநயனம், உபநயனம்னா உபநயனம் வந்து அதோடு முடிஞ்சு போச்சா, அது ஒரு ஆரம்பம். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரும் பகுதிக்கு உபநயனம் ஆரம்பம். ஏன்னா உபநயனம் ஆனப்புறம் நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணணும், அவன் வந்து நித்தியம் வேதாத்தியனம் பண்ணணும், பெருமாளுக்கு கைங்கரியம், இதெல்லாம் உபநயனத்துல இருந்து ஆரம்பம். விவாகம் அப்படின்னா விவாகத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பம். அதே மாதிரியாக சமாசயனம் அப்படின்னா ஆச்சாரியன்ட்ட போய் சமாசயனம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆரம்பம். சமாசயன ஆச்சாரம் நித்தியம் மந்திர ஜபங்கள், திருவஷ்டாட்சரம் முதலாவதெல்லாம் பண்ணணும், நித்தியம் திருவாராதனம் பண்ணணும், அதுக்கெல்லாம் ஆரம்பம். அது நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணணும். அந்த மாதிரி பரநியாசம் அப்படின்னா அது ஒரு ஆரம்பம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நித்தியம் பகவானோட கூட இருந்து பகவத் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பகவத் கைங்கரியத்தை செய்து கொண்டு பகவத் காலக்ஷேபாதிகளை சொல்லி தாம் சேவித்துக் கொண்டு இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம். அதனால நித்தியத்தோட பாஷ்யக்காரர் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறார். கத்தியத்தை முடிச்சு விடல, ஆயிடுத்து இல்லையா. கத்தியத்தை முடிச்சா கிருத கிருத்தியன் மோட்சம் கிடைச்சிடும். ஆனா இங்கே இருந்த காலம் என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன். அத பரமை காந்தினஹ, இப்படி பகவான் கிட்ட ஆத்ம சமர்ப்பணம் பண்ணவன் பரமை காந்தியா இருக்கான். பரமை காந்தி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சுவாமி தேசியன் விஸ்தாரமா சாதிக்கிறார். யார் திருவாராதனம் பண்ணணும்னா பரமை காந்தி திருவாராதனம் பண்ணணும். அதாவது பாஷ்யக்காரர் சொல்ற திருவாராதனம் இருக்கொள்ளும், இது பரமை காந்திக்கு. பகவானை மட்டுமே பற்றி இருப்பவன் பரமை காந்தியின் பெயர். ஏகாந்தி அப்படின்னா ஒரே முடிவுல இருக்கிறவன், எம்பெருமான் மட்டுமே எனக்கு அப்படிங்கிற ஒரே முடிவுல இருக்கிறான். எம்பெருமானை தவிர வேற யாரையும் நான் ஆசிரிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவன் ஏகாந்தி. அந்த எம்பெருமானை ஆசிரிப்பது கூட எந்த பலனுக்காக அப்படின்னா அது வேற பலனுக்காக இல்ல, பகவானுக்காக, பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு இருக்கவன் பரமைகாந்தி. அதாவது உபாயம் எம்பெருமான் தான், வேற ஒருத்தர் உபாயம் இல்லைன்னு நினைக்கிறவன் ஏகாந்தி. உபாயம் மட்டுமல்ல பலமும் பகவான் தான், வேற லௌகிக பலனை எதிர்பார்க்க மாட்டேன்னு இருக்கிறவன் பரமை காந்தியாம் அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட பரமை காந்தி செய்ய வேண்டிய ஆராதனத்தை பத்தி சொல்றேன். சரணாகதி பண்ணவன் பரமை காந்தி தானே, அதனால பகவானையே தானே பலனா கேட்டிருக்கான் இவன். அப்படிப்பட்டவன் செய்ய வேண்டிய ஆராதன பிரயோகத்தை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். இந்த பரமை காந்தி அப்படிங்கிறதுக்கு சுவாமி தேசியன் அழகா ஒரு விஷயம் சொல்றார். சதாச்சாரிய சங்காசாத் யதா வஸ்தித கத்யத்ரயாதி சேவினாம், ஆச்சாரியன் கிட்ட இருந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு கத்தியத்திரையாதிகள்லாம் சேவிச்சுட்டு இருக்கிறவன் பரமை காந்திங்கிறார். இந்த பகவானை பற்றி ஞானங்கள்லாம் பெற்றுக்கொண்டு கத்தியத்திரையும் சேவிச்சு முடிச்சவன் இருக்கான் இல்லையா, விஷயம் தெரிஞ்சவன், காலக்ஷேபம் பண்ணி முடிச்சவன், அவன் பரமை காந்தி. அவன் தான் அனன்ய பிரயோஜனம், அவன் தான் அனன்ய உபாயன் அப்படின்னு. இந்த ரெண்டு வேணும். இப்போ அனன்ய உபாயம்னா வேற உபாயம் இல்லை. அப்படிப்பட்டவன் இந்த பகவத் ஆராதனத்தை பண்ணுவான். இல்லாட்ட பல தெய்வத்துக்கிட்டவே கேட்பான். பல தெய்வத்துக்கிட்ட போய் இந்த தேவதை இப்படி பூஜிக்கலாமா, அந்த தேவதை இப்படி பூஜிக்கலாமா, விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லலாமா, லலிதா சாஸ்திரநாமம் சொல்லலாமா, சிவ சாஸ்திரநாமம் சொல்லலாமா, இல்ல குருவை பூஜிக்கலாமா, ராகுவை பூஜிக்கலாமா, கேதுவை பூஜிக்கலாமான்னு 1008 கேள்வி கேட்டு இருப்பான். ஆனால் மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடர்கள் ஆழ்வார் அருளி செய்த மாதிரி எல்லாவற்றையும் விட்டு விட்டு பகவான் கிட்ட ஈடுபடுபவன் இவன் தான் அனன்ய உபாயம். இரண்டாவது யாருன்னா அனன்ய பிரயோஜனம், வேற பலன் எதுவுமே கிடையாது. பகவானை பூஜிக்கிறது தான் பலன். நான் எனக்காக ஒரு பலனுக்காக நான் பூஜிக்கிறேன். நான் திருவாராதனம் பண்றது ஏதோ ஒரு பலனை கேட்டு எனக்கு இது நடக்கணுங்கிறதுக்காக இல்லை, பெருமாள் என்னோட கூட இருக்கார் அவருக்காக பூஜிக்கிறேன். இப்படி இருக்கிற பரமை காத்து ஒருத்தர் இருந்தான்னா அவன் தான் திருவாராதனம் பண்ணணும்னார். ஏன் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியம் சாதிக்கிறார். தஸ்யாம் தசாயாம் பகவான் சுகிருதாதிபதி ஸ்வச்சந்த ஆராதன யோக்யோ பவதி. அப்படி ஒருத்தன் இருந்தா வச்சுக்கோங்க, அவனுக்கு பகவான் சுகிருத் ஆயிடுவானாம், நண்பன் ஆயிடுவானாம். அப்படி பகவான் கிட்ட போய் ரொம்ப எம்பெருமானே நான் உனக்கு ஆராதனை பண்றேன் அப்படின்னா சரி ஆராதனை பண்ணு அப்படின்னு வந்து உட்காந்துருவான். அங்க ஆத்துல வந்து உட்காந்துருவான். சாலக்கிராமனா சாலக்கிராமத்துல வந்து உட்காந்துருவான்.
இவன் பண்ற ஆராதனத்தை ஏற்றுக்கொள்வான். இல்ல யார் என்ன பண்ணா, எத்தனையோ பேர் எத்தனையோ பண்ணிட்டு இருக்கா, கோயில போனா எத்தனையோ பேர் பிரதட்சணம் பண்றா, எத்தனையோ பேர் பிரணாமம் பண்றா, எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்படி பரமைகாந்தியா ஒருத்தன் பகவானே எனக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு கூட இருந்து போய் எம்பெருமான் கிட்ட போய் பிரார்த்திக்கும் போது, பகவன் யாவது ஆராதன பரிசமாத்தி சந்நிகிதம், எம்பெருமானே ஆராதனை வரைக்கும் இங்க எழுந்தில் இருந்து அடியுடைய ஆராதனத்தை ஏற்றுக்கொள்ள வேணும், பகவன் சமாராதன அபிமுகோ பகவான்லாம் பிரார்த்தனை வரும். அப்படி பிரார்த்திச்சான்னா சரின்னு சந்தோஷமாக வந்து உட்காந்துருவாங்க. எப்படின்னு கேட்டா, சுகிருதாதிபதி, சுகிருத்து ஒருத்தர், நமக்கு ஆத்திர ஒருத்தர் வர நினைச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவர், நமக்கு நிறைய உபகாரங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவர் வந்து ஆத்துக்கு வந்த உடனே அவரை கூட்டு உட்காந்து வச்சு ஒரு சேர் போட்டு அவர் உட்காந்து வச்சு கொஞ்சம் உட்காருங்க, அதை வந்துடுறேன் அப்படின்னா, சரி நீ வாப்பா நான் காத்துட்டு இருக்கேன்னு வர்ற வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பகவான் காத்துட்டு இருப்பானா இப்படிப்பட்ட பரமைகாந்திக்கு. அப்படிப்பட்டவன் ஆராதனை பண்ணணும். அப்படி இருக்க ஒரு பக்தன் தான் ஆராதனை, இந்த ஆராதனத்தை பண்ணணும். பாஷ்யக்காரர் அவளுக்கு தான் இந்த ஆராதனை சொல்றேன். வேற எத்தனையோ பூஜா விதியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். கிரகத்துல எம்பெருமான ஏழை பண்ணி வச்சு நித்தியம் ரொம்ப திருப்தியோடு கூட பிரீத்தியோடு கூட எனக்காக பெருமாள் இருக்கார் நினைச்சிட்டு எவன் ஆராதனை பண்றானோ அவனுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது தேசிகனுடைய வியாக்கியானம். இன்னொன்னு கூட வியாக்கியானம் சாதிக்கிறேன், இன்னும் நிறைய சாதிக்கிறேன். நான் தான் சொன்னேன் 4 பக்கம் சாதிச்சிருக்கேன். இன்னொன்னு என்ன கேட்டா, எனக்கு ஆராதனை பகவத் ஆராதனை பண்ற அளவுக்கு எனக்கு ஆகமங்கள் அவ்வளோ ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒருத்தர். நான் ஒன்னும் சீவாஷயங்கள்லாம் கரைச்சு குடிச்சவன் இல்லையே, நான் ஒன்னும் பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் கரைச்சு குடிச்சவன் இல்லையே. நான் எதுவும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. நிறைய படிச்சிருக்கணும்னோ இல்ல ரொம்ப ரொம்ப பெரிய மகா ஞானியாக இருக்கணும்னோ இல்ல ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னோ அதெல்லாம் இல்லை. பின்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அசுத்தம் கலக்காம இருக்கணும், அதுதான் முக்கியம். தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் திருப்பாவில் வருது, அதுக்கு வியாக்கியானம் அப்படிதான் பண்ணிருக்கான். தூயோமாய் வந்தோம்னா என்ன அர்த்தம் கேட்டா, அசுத்தம் இல்லாமல் வந்தோம் அப்படின்னு. பெரிய படிப்பு பெரிய இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை, அசுத்தி இல்லாம இருந்தா போதும். அசுத்தினா என்னன்னா, அந்த தேசிகன் சாதிக்கிறார், ஆகமங்கள்ல சொல்லியிருக்கா, அகர்மண்யதான் ஒன்று சொல்லியிருக்கா. ஆராதனை பண்றதுக்கு யாருக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கா. யாருக்கு தகுதி இருக்குன்னு லிஸ்ட் போடல, ஏன்னா எல்லாருக்கும் தகுதி இருக்கு. ஆனா யாருக்கு தகுதி இல்லைன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம இல்லாம இருந்தா போதும், நாம திருவாராதனை பண்ணலாம். அந்த லிஸ்ட்ல நிறைய இருக்கு. ஆமா, அதுல போய் ஏதாவது அபச்சாரம் பண்ணபடியா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப திருவாராதனை பண்றதுக்கு தகுதி இல்லை. யாருக்கு தகுதி இல்லை அப்படின்னா, முதல்ல கண்ட ஆகாரம் சாப்பிட்றவனுக்கு தகுதி கிடையாது. அதாவது பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிடணும். எங்கேயோ போய் எதையோ எப்படி எப்படியோ கிடைச்சால சாப்பிட்டு இருக்கிறவன் இங்க வந்து எதுக்கு திருவாராதனம் பண்ணணும்? பெருமாள் திருவாராதனம் பண்றது பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக, பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்றது நாம் சாப்பிடுவதற்காக. அதனால பெயருக்கான திருவாராதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல்லையோ இன்னொரு இடத்துலயோ போய் சாப்பிட்றவன், எச்சில் தீட்டு கலந்து இடத்துல சாப்பிட்றவன் இருக்காங்க, அவன் திருவாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா பெருமாள் கிட்ட எத்தனை கௌரவம் அத்தனை கௌரவம் அந்த பெருமாளுடைய பிரசாதத்தில் இருக்கும். இது முதல் விஷயம். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு எல்லாமே. ஏன்னா நாம அனுஷ்டானம் பண்றது, அனுஷ்டானம் பண்றதா என்ன அர்த்தம்னா, அந்த தப்பெல்லாம் வராம நாம பார்த்துக்கிறோம். நான் வரிசையா சொல்றேன். பல் தேய்க்காதவன், அப்புறம் மிருத தரிசனம், அதாவது பிணத்தீட்டு பட்டவன், பிணத்தை பார்த்தவன், பிணத்தை தொட்டவன், தீட்டுக்காராளோட பட்டவன். யாருக்கு என்னென்ன தீட்டு இருக்கோ, ஆண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் நிறைய தீட்டு உண்டு, அந்த தீட்டுல இருக்கிறவன், அந்த தீட்டுக்காராளை தொட்டவன், ஸ்மசானத்துக்கு சுடுகாட்டுக்கு போனவன், இவர்கள் எல்லாம் வந்து திருவாராதனம் பண்றதுக்கு தகுதி கிடையாது. அதே மாதிரியாக ரொம்ப வியாதிஸ்தனா இருக்கிறவன், வயரே சரியில்லாமல் வியாதியில இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவன், மோசமான வஸ்திரங்கள் தரிச்சவன், கருப்பு கலர் நீல கலர் இந்த மாதிரி வஸ்திரங்கள் எல்லாம் தரிப்பவன், ஒரு வஸ்திரம் மாத்திரம் தரிப்பவன், உத்திரியம் வேஷ்டின்னு அழகா தரிச்சுட்டு இல்லாமல் ஏதோ ஒரே ஒரு வேஷ்டியை உடுத்திட்டு வரவன், இவனெல்லாம் வந்து ஆராதனை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வாக்குனாலே கண்ணாவனான் பேசுறவன், அதாவது ஒரு கையால் ஆறாம் மணி இன்னொரு கையால செல்போன் பேசுறது முதலானது, பாகவத அபச்சாரம் பண்றவன், ஏகஹஸ்தத்தினாலே சமர்ப்பிக்கிறவன், அதான் நான் முன்னாடி சொன்னேன், ஒரு கையினாலே வேற ஏதாவது காரியம் பார்த்துட்டு இருப்பான்,
இன்னொரு கையினாலே பூஜை பண்றேன்னு பண்ணிட்டு இருப்பான். இவர்கள்லாம் ஆராதனை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இருட்டிலே இருப்பவன், பெருமாளுக்கு தீபம் ஏத்தாமல் இருட்டிலே இருப்பவன், பெருமாளுக்கு நல்ல நல்ல வஸ்துக்கள்லாம் சமர்ப்பிக்காமல் அதெல்லாம் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு ஏதோ ஒண்ணு மாத்திரம் பெயருக்குன்னு சமர்ப்பிக்கிறவன், இவனெல்லாம் ஆராதனை பண்ணக்கூடாது அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். நாமெல்லாம் இதெல்லாம் தவிர்த்து கொண்டுதான் இருக்கோம். இந்த மாதிரியான தோஷங்கள் இல்லாமல் பார்த்துண்டா எம்பெருமான் கிட்ட பிரீத்தி உடையவன் யாரா இருந்தாலும் அவன் திருவாராதனம் பண்ணலாம்ங்கிற அர்த்தத்தில் தான் அத பரமைகாந்தினா பகவத் ஆராதன பிரயோகம் வக்ஷியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த நித்திய கிரந்தத்துல திருவாராதனத்தை பத்தி விஸ்தாரமா தான் சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் சொல்றார், ஸ்ரீபாஷ்யக்காரர் நித்தியத்திலே ஆராதனத்தை பற்றியான சகல விஷயங்களும் சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிருக்கார். ராஷ்டிரிய திரிசாரத்தில் சாதிச்சிருக்கார். பாஷ்யர் என்ன சாதிக்கிறார்னா, கிருத லாஞ்சனஹ திருத ஊர்த்வபுண்டரஹ பகவத்யாகம் ஆரபேதா. நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு திருமணம்லாம் தரிச்சுட்டு ஆச்சரியமாக யாகம்னு பேரு இருக்கு, யாகம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இதுல சொன்ன விஷயங்கள், ஆராதன விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன கேட்டா, இந்த கிரந்தத்தினுடைய ஆரம்பம் அதுதான் இப்ப பார்த்தோம், யார் ஆராதனை பண்ணணும் என்னங்கிறது. ரெண்டாவது சங்கல்பம், மூணாவது ஸ்நானம், நாலாவது பூத சுத்தி, அஞ்சாவது ஆதார சக்தி, ஆறாவது பெருமாளுக்கு திருவாராதன போகங்கள் எல்லாமே. இப்படி 6 விஷயமா நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆரம்பம் தான் இப்ப பார்த்தோம். யார் திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னா சகல பாகவதர்களும் திருவாராதனம் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி அபச்சாரங்கள்லாம் கலக்காம இருக்கணும், தோஷம் எல்லாம் இல்லாம இருக்கணும். எம்பெருமானியே பிராபியமும் பிராபகமாகவும் பற்றினவன் திருவாராதனம் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது சங்கல்பம். பகவானேவ சுனியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி ஸ்வசேஷதேக ரசேன ஆத்மனான்னு ஆரம்பிச்சு ஒரு சங்கல்பம் எம்பெருமானார் சாதிக்கிறார். அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதாவது என்ன கேட்டா, பொதுவா சங்கல்பம் எப்படி இருக்கும்னு கேட்டான்னா, நான் இந்த அனுஷ்டானம் பண்ண போறேன்னு இருக்கும். ஸ்ரீ பகவதாத்யா பகவத் பிரீத்தியர்த்தம் பிராத சந்தியாம் உபாசிஷ்யே. பிராத சந்தியாவந்தனம் பண்றோம், நான் பகவானுடைய பிரீத்திக்காக பிராத சந்தியாவந்தனம் பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் இருக்கும், சுருக்கமா இருக்கும். ஆனால் திருவாராதனத்தில் அப்படி இருந்தா போறாது. நான் பண்றேன்னு வராது. இதுல பகவான் என்னை கொண்டு பண்ணி வைக்கிறான். பகவானே பண்ணி வைக்கிறான். யாரை கொண்டு பண்ணி வைக்கிறான் அப்படின்னா, தனக்கு தாசனாக இருக்கிற அடியரை கொண்டு பண்ணி வைக்கிறான், என்னை கொண்டு இல்லை. ஸ்வநியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி. பகவான் தான் எனக்கு சரீரத்தை கொடுத்தான், பகவான் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தான், பகவான் தான் எனக்கு பிரவருத்தியை கொடுக்கிறான், பகவான் தான் எனக்கு இச்சையை கொடுக்கிறான். ஆக அந்த பகவானே தன்னுடைய தாசனான ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு சரீரம் இச்சா ஞானம் எல்லாத்தையும் கொடுத்து ஆராதனை பண்ண வைக்கிறான். எந்த வஸ்து வச்சு ஆராதனம்னா, புஷ்பம், தூபம், தீபம், அப்புறம் நைவேத்தியம், இதெல்லாம் வச்சு இதெல்லாமே பகவான் கொடுத்ததான். ஏன்னா நாம சிருஷ்டிக்கலையே. ஒரு பழமோ புஷ்பமோ கந்தமோ நாம சிருஷ்டிக்கல, பகவான் தானே சிருஷ்டிச்சான். தானே சிருஷ்டிச்ச அந்த வஸ்துக்களை எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சிருக்கான் பகவான் தான் நமக்காக நாம ஆராதனை பண்ணணுங்கிறதுக்காக. அதனால ஒரு பக்கம் பார்த்தா என்னை சிருஷ்டிச்சு எனக்கு ஞானம், சக்தி, பலம், அதுக்கப்புறம் பிரவருத்தி இதெல்லாம் கொடுத்துருக்கான், இச்சா எல்லாம். இன்னொரு பக்கம் பார்த்தா பதார்த்தங்கள், புஷ்பங்கள், பழங்கள், அதுக்கப்புறம் சாதம் முதலானது இதெல்லாம் சிருஷ்டிச்சு இதுக்கான ரூப ரச கந்த ஸ்பர்சங்கள்லாம் கொடுத்து இதை என்கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த புத்தியை கொடுத்து அதை தனக்கு சமர்ப்பிக்கும்படி தானே. அப்ப என்ன பண்றான், பகவான் தானே ஒரு ஜீவனுக்கு ஞானம் முதலானதை கொடுத்து, பகவான் தானே பத்திரம், புஷ்பம், பழம் முதங்கள்லாம் படிச்சு, பகவான் தானே அந்த ஜீவனை கொண்டு அந்த பத்திர புஷ்ப பழங்களை எல்லாம் தனக்குத்தானே சமர்ப்பித்துக் கொள்கிறான். இதுதான் விஷயம், இதுதான் திருவாராதனம். இதுல நான்கிறதே வராது, எல்லாம் பகவான் பண்றதுதான். இதுதானே சத்தியம். பகவானேவ ஸ்வநியாம ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி ஸ்வசேஷதைக ரசேன ஆத்மனா ஸ்வகீயைச்ச உபகரணைஹி ஸ்வகீயைச்ச தேகேந்திரிய அந்தఃகரணைஹி ஸ்வகீய கல்யாணதம திரவியமயான் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சங்கல்பம் வரும். இது ஒரு ஆச்சரியமான ஒரு சங்கல்பம். இது எல்லா கர்மத்திலையும் நம்ம பண்ணலாம்.
முதல்ல கிருதஞ்ச கரிஷ்யாமி பகவன் நித்தியேன பகவத் நித்தியர்த்தேன மகாவிபூதி சாதுராத்ம பகவத் வாசுதேவன் ஆரம்பிச்சு இது ஒரு சங்கல்பம். இந்த மாதிரி சங்கல்பமே ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது சங்கல்பத்திலே அந்த ஆராதனத்தினுடைய லட்சியம் நமக்கு தெரியும். பெருமாளுக்காக தான் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் ஸ்நானம். சிவபாஷ்யக்காரர் இந்த நித்தியம் சாதிக்கும் பொழுது திருவாராதனத்துக்கு முதல்ல ஸ்நானம் சாதிக்கிறார். அதாவது மாத்தியாந்திக ஸ்நானம்னு ஒரு ஸ்நானம். மத்தியானம் ஸ்நானம் பண்ணிட்டு திருவாராதனம் பண்ணணும். கிரகஸ்தர்கள் எல்லாம், சன்னியாசிகளும் கூட, பிரம்மச்சாரிக்கு கிடையாது. கிரகஸ்தர்களும் சன்னியாசிகளும் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு கணக்கு. இந்த காலத்துல அப்பாவா ரொம்ப எங்கேயோ வெளியில காரியாந்தரமாக போக வேண்டி இருக்கிறபடினால இந்த மாத்தியானிக ஸ்நானத்தை நிறைய பேர் பண்றது கிடையாது. ஆச்சாரியர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்குமே. நாலு பக்கத்துல ஆச்சாரியர்கள், அந்த மாதிரி எதிவரர்களான ஆச்சாரியர்கள் எல்லாருமே மாத்தியானிக ஸ்நானம் பண்றது வழக்கம். அந்த மாதிரி மாத்தியானிக ஸ்நானத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. மாத்தியானிக ஸ்நானங்கிறது அதுவும் ஸ்நானம்னா எதுவும் குளிச்சுட்டு சுத்தமா வர்றது மாத்திரம் இல்லை. குள்ள குளிர குடைந்து நீராடாதே நாச்சியார் சாதிக்கிறார் இல்லையா? குள்ள குளிர குடைந்து நீராடுதல்ங்கிற மாதிரி அது பகவத் அனுபவம். கங்காக்குள்ள ஸ்நானம் பண்ணா கிருஷ்ணனுக்குள்ள ஸ்நானம் பண்ற மாதிரி இல்லை. யமுனாக்குள்ள ஸ்நானம் பண்ணா கண்ணனுக்குள்ள ஸ்நானம் பண்ற மாதிரி, கங்காக்குள்ள ஸ்நானம் பண்ணா பகவானுடைய திருவடி கீழே ஸ்நானம் பண்ற மாதிரியா. அந்த மாதிரியாக எப்படி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா, எப்படி கங்கையை ஆவாகனம் பண்ணி எப்படி ஸ்நானம் பண்ணணுங்கிற விஷயத்தை எல்லாம் அழகா சொல்லிட்டு, ஸ்நானாங்க தர்ப்பணம் அப்படின்னு ஒரு தர்ப்பணம் அதையும் சாதிக்கிறார் ஸ்ரீபாஷ்யனார். இந்த இடத்துல நித்திய கிரந்தத்துல சில பாடவேதங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் திருக்குடந்தை தேசிகன் காண்பிச்சிருக்க நிக்ஷேப சிந்தாமணி அப்படிங்கிற கிரந்தத்தை. அதை விஸ்தாரமா இப்ப சொல்ல போறது இல்லை. இதுதான் மூணாவது விஷயம், ஸ்நானம் அப்படிங்கிறது. நாலாவது விஷயம் பூத சுத்தி. பூத சுத்தின்னா அந்த சரீரத்தை சுத்தமாக்கிக்கணும். பஞ்சபூதமயமாக இந்த சரீரம் இருக்கு. நம்மளுடைய சரீரத்துல எத்தனையோ தோஷங்கள் இருக்கு, நமக்கே தெரியும். ஒரு சுத்தமான சரீரத்தோடு கூட தான் எம்பெருமான ஆராதனம். அதாவது எம்பெருமானுடைய திருமேனியை தொடணும். எம்பெருமானுடைய திருமேனிக்கு திருமஞ்சனம் பண்ணணும், தொடச்சி விடணும், புஷ்பம் சமர்ப்பிக்கணும், கந்தம் சமர்ப்பிக்கணும், பாத்தியம் சமர்ப்பிக்கணும். அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சரீரம் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா இதுல எத்தனையோ தோஷங்கள் இருக்கு. அதனால சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இந்த சரீரத்தை சுத்தமாக்கி நல்லா புதுசாக மந்திரமயமாக ஆச்சரியமாக திவ்யமாக ஒரு சரீரத்தை மந்திரத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே மந்திரத்துக்கு சக்தி உண்டு. மந்திரத்தினால்தானே பெருமாளுக்கு சன்னிதானமே வருது. அந்த மாதிரி நம்ம சரீரத்தை ஒரு மந்திரமயமாக ஆக்கிறதுக்காக பூத சுத்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஆராதனப்பிற்கு இல்லை, விசேஷமாக இருக்கு. பஞ்ச உபனிஷத் மந்திரங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் உபதேசம் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த பூத சுத்தியை பண்ணிட்டு தான் ஆராதனம் ஆரம்பிக்கணும். அதனால அதை பத்தியும் விஸ்தாரமா சாதிக்கிறார். இது நாலாவது விஷயம். அடுத்து ஐந்தாவது விஷயம் ஆதார சக்தி முதலானது. ஆதார சக்தி ஆதி அப்படின்னு. அதாவது எம்பெருமானுக்கு திருவாராதனம் நினைச்சா பெருமாளுக்கு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. பெருமாள் சமஸ்த பரிவாரத்தோடு இருக்க. சீவைகுண்டத்தில் பெருமாள் ஏற்றிருக்காருன்னா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மாத்திரம் இல்லாமல் அனந்தகளோட விஸ்வசேனர்கள் மாத்திரம் இல்லாமல் சகல லோகமும் எம்பெருமானை சேர்ந்திருக்கு. எல்லாமே நமக்கு பிராப்தியம். எல்லாருக்கும் ஆராதனை பண்ண போறோங்கிறது இல்லை. ஆனா பெருமாள் எப்படி எழுதிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆச்சரியமா ஸ்ரீவைகுண்ட லோகம்னு ஒண்ணு. அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுக்குள்ளே ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்குள்ளே ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு விமானம் இருக்கு. எல்லாத்துக்கும் அப்படியே பேர். அந்த விமானத்துக்குள்ளே பெருமாள் இருக்க. ஆக இந்த வைகுண்டம் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள்லாம் எப்படி இருக்கா, அதெல்லாம் இந்த ஆதார சக்தியில வரும். அதுல இருக்கக்கூடிய சமஸ்த பரிவாரங்களையும் அனுசந்தானம் பண்ணி எல்லா பரிவாரங்களோடு கூட இருக்கிற பகவான், அந்த பகவானுக்கு ஆராதனம் பண்றேன். ஏன்னா எல்லாரையும் உபேட்சிச்சு விட முடியாது. ஒரு ராஜா யதா சபரிவாரோ ராஜான்னு ஒரு விஷயம் ஒன்று சொல்ற. ராஜா பரிவாரத்தோட வந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பரிவாரத்துக்கும் கொஞ்சம் தேவையானதெல்லாம் கவனிக்கிற முடியும். அந்த மாதிரியாக பெருமாள் எல்லாரோடையும் இருக்கார். வைகுண்டேது வரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தைஹி பாகவதைஹி சா. எம்பெருமானா எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள், எம்பெருமானுடைய திவ்ய ஆபரணங்கள், எம்பெருமானுடைய சாமர கிராகினிகள்,
எம்பெருமானுடைய பாரிஷதங்கள், ஆதிசேஷன், விஸ்வக்சேனர், அவரை சேர்ந்தவர்கள், துவாரபாலகர்கள், கணாதிபதிகள், இது நிறைய பேர் இருக்கார். இவர்கள் எல்லாருக்கும் நமகா நமகா நமகான் புஷ்பம் சமைச்சுட்டே வரலாம். எல்லாரோட கூட பெருமாள் இருக்காருங்கிறத பாவிக்கலாம். அந்த பெருமாளுக்கு திருவாராதனம், எல்லாரையும் விட்டுட்டு இல்ல, அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம். அதனால அப்படிப்பட்ட பகவானை தியானம் பண்ணுவதற்காக ஆதார சக்தியாதி அப்படின்னு ஒண்ணு முதல்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 90 திருநாமங்கள் இருக்குன்னு சொல்றான். அதுல அவர்களை பூஜிக்கணும். இது 5வது விஷயம். இது 5 ஆனப்புறம்தான் திருவாராதனம். பிரதான திருவாராதனம் என்னன்னு கேட்டா பெருமாளுக்கு அபிஷேகம் முதலானதெல்லாம். அதுல 6 ஆசனங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். மந்திராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், போஜ்யாசனம், புனர் மந்திராசனம், பரியங்காசனம். அதான் 6 விதமாக எம்பெருமானுக்கு போகங்கள் நாம சமர்ப்பிக்கிறோம். முதல்ல மந்திராசனம் பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சு, பெருமாளை இங்க எழுந்தருளி இருக்கணும், உமக்கு திருவாராதனம் பண்ண போறேன், இந்த திரவியங்கள்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வேணும், கட்டாட்சிக்க வேணும்னு பெருமாளை சித்தப்படுத்துவது மந்திராசனம். பெருமாளுக்கு தூப திரவியங்கள்லாம் சமர்ப்பிச்சு சித்தப்படுத்தும். 2வது ஸ்நானாசனம், எம்பெருமானுக்கு திருமஞ்சனம், அதற்கு தேவையானதெல்லாம் சமர்ப்பிச்சு திருமஞ்சனம். 3வது அலங்காராசனம், எம்பெருமானுக்கு அலங்காரம், திருமஞ்சனம் ஆன உடனே வஸ்திரங்கள்லாம் சமர்ப்பிச்சு, இப்ப சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம், அதுக்கப்புறம் நல்ல ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம். 4வது போஜ்யாசனம், அதான் பெருமாளுக்கு நைவேத்தியம், இது ரொம்ப முக்கியமானது, நிவேதனம். 5வது புனர் மந்திராசனம், மறுபடியும் ஒரு மந்திராசனம், மறுபடியும் பெருமாளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அப்ப மெதுவாக பழங்கள், அப்புறம் வெத்தலை பாக்கெல்லாம் சமர்ப்பிச்சு கற்பூர ஆரத்தி பண்ணி இதெல்லாம் ஆகணும். அதுக்கப்புறம் கடைசியில பரியங்காசனம், பெருமாளுக்கு பரியங்கம், பெருமாளுக்கு சயனம். இந்த 6ம் சேர்ந்ததுதான் திருவாராதனம். இந்த 6ஐயும் பத்தி ரொம்ப ஆச்சரியமாக பெருமாளுக்கு எப்படி எப்படி சமர்ப்பிக்கணும், என்னென்ன போகங்கள் சமர்ப்பிக்கணும், இதெல்லாம் சாதித்திருக்கார் ஸ்ரீபாஷ்யக்காரர் நித்தியத்திலே. இதெல்லாம் நம்ம ஆன்மீக கிரந்தங்கள்ல இருக்கு. நம்ம பண்ற திருவாராதனத்துல எல்லாமே உண்டு. ஒண்ணுக்கும் ஸ்லோகம் உண்டு, ஒண்ணுக்கும் உபச்சாரங்கள்லாம் உண்டு. இங்க அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனம் எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம வட்டில எந்த பக்கம் எப்படி வைக்கணும் எல்லாத்தையுமே சாதிச்சிருக்காரு ஸ்ரீபாஷ்யக்காரர். அதுதான் பிரயோகம் அப்படின்னு பெயர். இந்த பிரயோகத்தை இப்ப நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியன் உபதேசம் வாங்கி பார்த்து தெரிஞ்சுக்கணும். விஸ்தாரமாவே சாதிச்சிருக்காரு. இதுதான் இந்த கிரந்தம் அப்படிங்கிறது. இப்ப சொல்ல போற விஷயம் என்ன கேட்டா, இந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் ரொம்ப ரசிச்சு சில விஷயங்கள் சாதிச்சிருக்கார், நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கும்படியாக. அது ஒரு 5-6 விஷயம் சொல்றேன். முதல் விஷயம், ஸ்நானம். நாம முதல்ல மாத்தியானிக ஸ்நானம் பண்றோம். ஸ்நானம் பண்ண உடனே ஸ்நானாங்க தர்ப்பணம்னு ஒண்ணு பண்ணுவோம். அது தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, பித்திருக்களுக்கு 3 பேருக்கும் தர்ப்பணம். சின்னதா ஒரு 2 நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும். ஸ்நானாங்க தர்ப்பணம் பெயர். அதை பண்ண சொல்லிருக்காரு ஸ்ரீபாஷ்யக்காரர். அப்ப என்ன சாதிக்கிறார், தேவான் ரிஷின் பித்ருன் பகவத் ஆத்மகான் தியாத்வா சந்தர்ப்பிய அப்படின்னு. அதாவது தேவர்கள் ரிஷிகளுக்கு எல்லாம் சந்தர்ப்பணம் பண்ணும்போது அவளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கிற பகவானை தியானம் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவர்கள்னா பிரம்மாதி தேவர்கள். பிரம்மாதியோ ஏ தேவாக தான் தேவான் தர்ப்பயாமி அப்படின்னு தான் வரும். இல்லை இப்ப பிரம்மாதி தேவர்களுக்கு நாம எதுக்கு தர்ப்பணம் பண்ணணும்னா, பிரம்மாதி தேவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணல, அந்த தேவர்களுக்கு அந்தரியாமையா இருக்கிற பகவானுக்கு தர்ப்பணம் பண்றோம் அப்படின்னுக்கிறதுக்காக அந்த விஷயத்த குறிப்பிட்டு சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இந்த விஷயத்தை ரகசிய திரைசாரத்தில் அடிக்கடி சாதிக்கிறார். சிவாசகம் இப்படி சாதிச்ச விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க. அந்தந்த தேவர்களுக்கு அந்தரியாமையா இருக்கிறவட தான் நம்ம தியானம் பண்றோம். எங்கேயாவது சாஸ்திரத்தில் சொல்லியிருந்தா கூட தேவர்களை விட்டுடல, அந்த தேவர்களுக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானை சாஸ்திரப்படி பூஜிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். இது முதல் விஷயம். 2வது விஷயம், நாம பெருமாளுக்கு எல்லாம் சமர்ப்பிக்கிறோம். ஒரு பழம் சமர்ப்பிக்கிறோம், புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம், சந்திரன் சமர்ப்பிக்கிறோம், அப்புறம் பிரசாதம் சமர்ப்பிக்கிறோம். இதெல்லாம் திடீர்னு போய் அப்படியே சமர்ப்பிச்சிடக்கூடாது. என்ன ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னா, 4 இருக்காங்க. பிரதர்சனஞ்ச பிரதானஞ்ச சாபனம் பிரீணனம் ததா. முதல்ல பிரதர்சனம்னா காமிக்கணும், அவர்கிட்ட என்ன சமர்ப்பிக்க போறோமோ அதை அவர்கிட்ட காமிக்கணும். நான் தான் திருமஞ்சனம் பண்ணேன், பொட்டு போய் தள்ள ஜலத்தை கொட்டலாமா? திருமஞ்சனம் பண்ண போறேங்கிறத அவருக்கு தெரிவிச்சு அதுக்கப்புறம் தானே சமர்ப்பிக்கணும். அதெல்லாம் முதல்ல பிரதர்சனம். 2வது பிரதானம், 2வது தான் சமர்ப்பணம். 3வது சாப்பனம் பிரேணம். சாப்பனம் பிரேணம்னு 2.
அதான் அதுல ஏதாவது தப்பு நடந்துட்டா அதை க்ஷமிச்சுக்கணும்னு பிரார்த்திக்கும். அப்புறம் இது அனேன பிரியதாம், இதனாலே பிரீத்தி அடையுங்கோ, நல்லா இருந்ததா. ஒரு உதாரணம் சொல்றேன். மாத்திரம் ஒருத்தர் அதிதி வர்றாருன்னு வச்சுக்கோம், அவருக்கு நாம ஏதாவது கொடுக்குறோம் ஆகாரம் அப்படின்னா உடனே பட்டுன்னு போய் அவர் இலையில போய் வைக்க மாட்டோம். நமக்கு நல்ல அதிதியா இருந்தா, கௌரவம் உள்ள அதிதியா இருந்தா, உங்களுக்கு நான் இது சாதிக்கட்டுமா முதல்ல கேட்போம். அவர் சரின்னு சொன்னப்புறம் அவருக்கு சாதிப்போம். சாதிச்சப்பறம் அவர்கிட்ட இப்போ ஏதாவது குறவு இருக்கா அப்படின்னா, இல்லை இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு. நீ அடியே இன்னும் கொஞ்சம் சாதிக்கட்டுவா, திருப்தி ஆச்சு அப்படின்னா, நல்லா திருப்தி ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தானே. இதே கிரமம் தான் இங்கேயும். அதனால முதல்ல பிரதர்சனம் காண்பிக்கணும், ரெண்டாவது பிரதானம் சமர்ப்பிக்கணும், மூணாவது க்ஷாபனம், இதுல ஏதாவது குறை இருக்கா, குறை இருந்தா க்ஷமிச்சுக்கணும்னு சொல்லணும், நாலாவது பிரீணனம். அத அழகா சொல்லுவா. அர்க்யம் சொன்னோம்னா அர்க்யம் அவலோகைய, அர்க்யம் பிரதிகிரீஷ்வ, அர்க்யம் அனுபந்தினோ மம அபச்சாரான் க்ஷமஸ்வ, அர்க்யேன பிரியதாம் வாசுதேவா அப்படின்னு வரும். இப்படிதான் எல்லா உபச்சாரத்தையும் அப்படிதான் அழகா சமர்ப்பிக்கணும். பட்டுன்னு போய் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, அழகா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். இது ரெண்டாவது. பழங்கள்லாம் சமர்ப்பிச்சு கூட அவன் அழகா சமர்ப்பிக்கும். கோயில்ல பழங்கள்லாம் சமர்ப்பிக்கிட்ட பார்த்தா தெரியும், அழகா தட்டில் எடுத்து அழகா கையில சமர்ப்பிப்பான். அடுத்தது மூணாவது விஷயம், எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்றோம் இல்லையா, பிரசாதங்கள். அது ஸ்ரீபாஷ்யக்காரர் அழகா ஒரு விஷயம் சொல்ற. லோகே பிரியதமானி ஆத்மனஷ்ட இஷ்டானி சாஸ்திர அவிருத்தானி சம்பிருத்திய அப்படிங்கிற. எதை பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னா, எதை வேணா கிடைச்ச சமர்ப்பணம் பண்ணலாம் சொல்லக்கூடாது. முதல்ல உனக்கு எது பிடிக்கும் பாரு, நமக்கு எது பிடிச்சோ அதுதான் பெருமாள். ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை, இதை போய் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பாளா? இவனுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருக்கணும்னா மூணு சொல்ற. லோகே பிரியதமானி, லோகத்துல எல்லாருக்கும் பிடிச்சதா, அதான் லோக வித்விஷ்டமா இருக்கக்கூடாது. லோகத்துல யாருக்குமே பிடிக்காது கூடவே கூடாது அப்படின்னு சொன்னதா இருக்கக்கூடாது. லோகத்துல பொதுவாக ஜனங்களுக்கு பிடிச்சதாக இருக்கலாம். ரெண்டாவது ஆத்மனஷ்ட இஷ்டானி, ஏன்னா நமக்கு பிடிச்சிருந்தாதான் இன்னொருத்தருக்கு நம்ம பிரீத்தியோடு கொடுப்போம். பொதுவாகவே நமக்கு ஒரு வஸ்து பிடிக்கிற வச்சுக்கோங்க, அதை வேற ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கே நமக்கு இதுவா இருக்கும், சங்கோச்சமா இருக்கும். இது போய் கொடுக்க வேண்டி இருக்கேன்னு தோணும். அதனால இவனும் உகந்து இருக்கணும். மூணாவது சாஸ்திர அவிருத்தானி, இதான் ரொம்ப முக்கியம். சாஸ்திரத்துக்கு அதுக்காக எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக சாஸ்திர விருத்தமானதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சாஸ்திர அவிருத்தானி, இது சுவாமி தேசியன் எடுக்கிறார். கவிர நிவேதனத்திலும் சாஸ்திர அவிருத்தானி சம்பிருத்தியா என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளை செய்தார். இந்த நித்தியத்திலேருந்து பல விஷயங்களை தேசியன் எடுத்திருக்கு, அங்கங்க பல இடங்கள். என்ன கவனிக்கோங்கிற தேசியம் நோட் பண்ணிக்கோங்க. கவிர் நிவேதனம் பண்ணச்ச சாஸ்திர அவிருத்தானின்னு எம்பெருமானார் அருளை செய்திருக்கார். சாஸ்திர விருத்தமாக எதையாவது பண்ணக்கூடாது. ஆகார நியமங்கள்லாம் பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். ஆத்மனஷ்ட இஷ்டம்னா எனக்கு பிடிக்கலையே, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்ப நான் சமர்ப்பிக்கவே கூடாதா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா அது பிடிக்கும், அது உனக்கும் பிடிக்கும். ஏன்னா பகவத் பிரசாதத்தில் பிடிக்கலன்னு ஒண்ணு உண்டான, அதுவும் சாப்பிடணும். அதனால இப்படிப்பட்ட வஸ்துகள் ஆச்சரியமான ஆச்சாரமாக இருக்கக்கூடிய, சாஸ்திர அவிருத்தமாக இருக்கக்கூடிய, நல்லதாக இருக்கக்கூடிய, ருச்சியாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சாதிச்சிருக்கேன். அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, அடைய ரசிக்கக்கூடிய விஷயங்கள் மாத்திரம் சொல்றேன். பொதுவாக பிரயோகங்கள் அங்கே நம்ம பார்த்து போறோம். அடுத்து பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம். அலங்கார ஆசனத்துல பெருமாளுக்கு சந்தனங்கள் இதெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு, சந்தனம், மாலை, தூபம், தீபம் எல்லாம் உண்டு, திருவாபரணம், வஸ்திரம் எல்லாமே உண்டு அலங்கார ஆசனத்துல. இதெல்லாம் சமர்ப்பிச்ச அப்புறம் பெருமாளுக்கு மந்திர புஷ்பம் சமர்ப்பிக்கணும். மந்திரத்தினாலே பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கணும். அப்ப ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன சொல்றார்? பிரத்யக்ஷரம் புஷ்பம் சர்வேஷாம் கந்தம் அப்படின்னு. பிரத்யக்ஷர்னா ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் கூட புஷ்பம் சமர்ப்பிக்கலாம். நாம சொல்ற ஒவ்வொரு மந்திரத்துக்கும், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும், அதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் கூட புஷ்பம் சமர்ப்பிக்கலாம். திருவஷ்டாட்சரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒண்ணு ஒண்ணுக்கும் புஷ்பம் சமர்ப்பிவா. ஓம் ந மோம், ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் ஓம் 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 நம் ஓம் 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 நாம் அப்படின்னு சொல்லி புஷ்பம் சமர்ப்பிப்பா. அந்த அளவு பெருமாளுக்கு புஷ்பம் நம்ம நிறைய சமர்ப்பிக்கலாம். அக்ஷரமா சொல்லி சமர்ப்பிக்கலாம். மந்திரங்கள்லாம் சொல்லி, நான் விஷ்ணு காயத்ரி, அப்புறம் துவாதசாட்சரி ஷடக்ஷரி மந்திரங்கள்லாம் இருக்கு.
அது தவிர ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணவேதம் 4 வேதங்கள் இருக்கு. சாம வேத நான்மலர் கொண்டு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். அந்த மாதிரி சமர்ப்பிச்சு நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவு நிறைய சந்தனங்கள், சர்வேஷாம் கந்தம், எல்லாருக்கும் சந்திரன் சமர்ப்பிக்கலாம். ஆத்துல நிறைய பெருமாள் எடுப்பார், எல்லா பெருமாளுக்கும் சந்திரன் சமர்ப்பிக்கலாம். தூபம், தீபம், தூப தீபம் மொத்தமா சமர்ப்பிச்சிடும் எல்லாருக்கும். சந்திரன் ஒரு திருமணிலையும் வைக்கணும், அப்படிதானே வரும். இப்போ சர்வேஷாம் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம்னு என்னென்ன சமர்ப்பிக்கணும் எல்லாத்தையும் சொல்ற. அது சொல்லிட்டு கடைசியில ஒரு விஷயம் சொல்ற, சுவாத்மானஞ்ச நிவேத்ய. இந்த பத்திரம் புஷ்பம் தூபம் தீபம் சமர்ப்பிக்கிற மாதிரி தன்னையே சமர்ப்பிச்சோம். தானே ஒரு புஷ்பமாக மாறி தன்னையே பகவானுக்கு சமர்ப்பிச்சோம். அதான் மனசளவுல மனசுக்கே சுமனசு, நல்ல மனசு. சுமனசு அப்படின்னா புஷ்பம்னு ஒரு அர்த்தம், 2 அர்த்தம் உண்டு சுமனசுங்கிறதுக்கு. நல்ல மனசு புஷ்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம். தன்னுடைய மனசையே புஷ்பமாக்கி இல்ல தன்னையே புஷ்பமாக்கி அப்படி ஒண்ணு ஒன்னா பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டே வர்றவன், புஷ்பத்தை சமர்ப்பிச்சு கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் ஒண்ணு ஒன்னா கண்ணை மூடிட்டு பகவான் பிரீத்தியோடு கூட பகவானுக்கு அப்படி சமர்ப்பிச்சுட்டே வரவன் கடைசியில தன்னையே சமர்ப்பிப்பான். நானே பகவானே உன்னுடைய நித்திய கிங்கரன் தான், என்னையே ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சமர்ப்பிப்பான். அந்த அளவு சமர்ப்பணம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு விஷயம் சாதிக்கிறார். இங்க ஸ்வாத்மானம் நிவேத்ய அப்படின்னு இருக்கு, தன்னையே நிவேதனம் பண்ணுங்கோ அப்படின்னு. அதுக்கு அடுத்த விஷயம்னு பார்த்தோம்னா, திருவாராதனத்துல நடுவில் பிரணாமம் வரும், சேவிக்கணும். ஆரம்பத்தில் ஒரு பிரணாமம், கடைசியில் ஒரு பிரணாமம் உண்டு, நடுவுலையும் வரும். அந்த பிரணாமம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லிருக்கேன். அஷ்டாங்க நமஸ்காரா அப்படின்னு சாஷ்டாங்கமா சேவிக்கணும்னு சொல்ற முடியும். சாஷ்டாங்கமா சேவிக்கிறோம்னா என்ன கேட்டார்னா, கூர்மவத் சதுரப்பாதானு சிரஸ்தத்ரைவ பஞ்சமம்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து ஆமை போல 2 கையும் 2 காலையும் சுருக்கிண்டு ஸ்திரீகள்லாம் சேவிக்கிறா இல்லையா, அந்த மாதிரி சேவிக்கிறதுக்கு சாஷ்டாங்க பிரணாமம் பெயர். 2 கால் 2 கை சிரஸ். அப்ப 2 கால்ங்கிறது 2 அங்கம், அஷ்டாங்கம்னா 8 அங்கம் இருக்கணும் இல்லையா, 2 கால். அப்புறம் 2 கையும் மடக்கிட்டோம், 4 ஆச்சு. அப்புறம் சிரஸை தரையில குனியணும், அப்ப 5 ஆயிடுது, 5 அங்கம் ஆயிடுது. அஷ்டாங்கம் சொல்லிக்க இன்னும் 3 என்ன அப்படின்னு கேட்டா, மனோ புத்தி அபிமானேன, மனசு புத்தி அபிமானம், இந்த 3 சேர்த்துக்கிறார். இப்போ அப்பதான் 8 அங்கம். இப்ப அஷ்டாங்க பிரணாமம் சாஷ்டாங்க பிரணாமம் அப்படின்னா உடம்புனால சேவிச்சா போறாது, மனசுனாலும் சேவிக்க. புத்தினா ஞானம்னு அர்த்தம், நிச்சயம். இப்ப சேவிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட சேவிக்கணும், மனசையும் சேவிக்கணும். அதாவது சரீரத்தை மாத்திரம் இல்லாமல் மனசுனாலையும் சேவிக்கிறோம், புத்தினால் ஞானத்தினாலையும் சேவிக்கிறோம். அபிமானம் அப்படின்னா என்ன கேட்டா, நம்ம அபிமானத்தை விட்டுறோம்னு அர்த்தம். இவரை போய் சேவிக்க வேண்டியிருக்கேன்னு சில பேர் சொல்லுவாங்க, அதக்கூடாது. சில பேர் அங்க தனியா அவங்க சேவிக்கிறேன், எல்லாருமே எதிரும் சேவிக்கிறதுக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் இல்லாமல் மொத்தமாக எம்பெருமான் கிட்ட தன்னுடைய மனசு தன்னுடைய அகங்காரத்தை எல்லாம் விட்டுட்டு எம்பெருமானே நமக்கு சேஷிங்கிறத புரிஞ்சு சேவிக்கிறதா அஷ்டாங்க பிரணாமம். சரீரத்தினால சேவிக்கிறது மட்டுமல்லாமல் மனசினாலேயும் ஞானத்தினாலேயும் அபிமானத்தினாலேயும் நான்கிற அபிமானத்தை விட்டு எம்பெருமானே நான் அப்படிங்கிற எண்ணத்தோட சேவிக்கிறதுக்குள் இதுதான் அஷ்டாங்க பிரணாமம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த ஆகமத்தை எடுத்து சாதிக்கிற. மனோபுத்தியபிமானேன சகன் யஸ்ய தராதலே கூர்மவத் சதுர பாதாறு சிரஸ்தத்ரைவ பஞ்சமம்னு கடைசியில பிரணாமம் சொல்லச்ச அதை சொல்ற ஸ்ரீபாஷ்யகாரர். அதே மாதிரியாக அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, சரணாகதி பிரகாரச்ச பூர்வோக்தா, சரணாகதி ஒண்ணு சாதிக்கிற. திருவாராதனுடைய ஆரம்பத்துல ஒரு சரணாகதி ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நான் 6ஆம் மன்றேன்னு ஆரம்பிக்கிறேன், முடிக்கச்ச ஒரு சரணாகதி இருக்கு. இந்த 2மே கத்தியத்திரயத்துல சொன்னபடி பண்ணணும். அதாவது ஆரம்பத்துல ஸ்ரீபாஷ்யகாரே சொல்ற இந்த சரணாகதி என்ன எப்படி பண்ணணுங்கிறத பூர்வோக்தாக முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா கத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நித்தியம் பண்றாரு ஸ்ரீபாஷ்யகாரர். அதனால கத்தியத்திரயத்துல இருக்கிற மாதிரி சரணாகதி பண்ணிக்கோங்க. இந்த சரணாகதிங்கிறது மோட்சத்துக்கான சரணாகதி இல்லை, எம்பெருமான் கிட்ட கைக்கிறதுக்காக பண்ற சரணாகதின்னு வச்சுக்கோ. அப்போ கத்தியத்திரயத்துல அகிலேய பிரத்தனீகன்னு ஆரம்பிச்சு அனன்ய சரணஸ்பத் பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு வரும்.
அதுதான் திருவாராதனத்துல ஆரம்பத்துல அதை சொல்லணும். அதை சொல்லி பகவான் கிட்ட சரணாகதி பண்ணி தான் திருவாராதனமே ஆரம்பம். அது மாதிரி கடைசியிலேயும் சரணாகதி பிரகாரம் கடைசியிலேயும் பெருமாள் கிட்ட ஒரு சரணாகதி பண்ணி முடிப்பார். எம்பெருமானே மாதிரி திருவாராதனங்கள்லாம் நன்னா நடந்து இனிமே எல்லா தினமும் நன்னா நடக்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை எல்லாம் உண்டு. துவாம் மயா துவயி நிக்ஷிப்தம் விஸ்வஸ்தேன அர்த்த கல்பகம் ஆகதா யதா காலம் சர்வமே ஏதாவது நாளைக்கு திருவாராதனம் நடக்கணும், நாளைக்கு இந்த எழுந்துள்ள வேணும், ஏதாவது பிரார்த்தனை எல்லாம் உண்டு. நிறைய பிரார்த்தனா ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. கத்தியத்துல சொன்ன மாதிரியாக இந்த சரணாகதியை முன்னும் பின்னும் செய்யணும். அதிலே சொன்னேன், இந்த சரணாகதிங்கிறது மோட்சார்த்த சரணாகதி அல்ல, இது எம்பெருமானுக்கு பூஜா ரூபமாக செய்யக்கூடிய ஒரு சரணாகதி. இதை பாஷ்யக்காரர் சொல்ல முன்னாடியே சொல்லியாச்சுன்னு சொல்றாரு, அதான் வேடிக்கை. அதனால தேசியன்னு சொல்ற அத பரமேகாந்தினோ பகவத் ஆராதனம் பிரயோஜனம் பக்ஷின்னு சொல்லிச்சு. அத அப்படின்னா இனிமேல் நித்தியம் பண்றேங்கிற. இதற்கப்புறம், எதற்கப்புறம்னா கத்தியத்துக்கு அப்புறம் யார் கத்தியத்தை சேவித்து சரணாகதி பண்ணி பகவத் பராளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த திருவாராதி அவர்களுக்கு இந்த கிரந்தம் நித்தியம் அப்படிங்கிற கிரந்தம் அப்படின்னு சாதிச்சுதாச்சு. ஆக இந்த மாதிரியாக அநேக விசேஷங்களை சேர்த்து குறிப்பாக பகவத் ஆராதன பிரயோகம்னா என்ன கேட்டா எப்படி பண்ணணும் ஒண்ணுமாக எல்லாத்தையும் சாதிக்கிற லௌகிகமான சில விஷயங்கள். பெருமாளுக்கு விளக்கேற்றி அழகாக தொடச்சி கோலம் போட்டு இதெல்லாம் உண்டு. அதனால பெருமாளுக்கு கண்டாநாதம், இங்க திருவாநாதல் நடுவில் மங்கள வாத்தியா அப்படிலாம் வரும். பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணச்ச மங்கள வாத்தியத்தோட திருமஞ்சனம் பண்ணுங்கன்னு சாதிக்கிறார் ஸ்ரீபாஷ்யக்கார். வாத்தியத்தோட திருமஞ்சனம் நாம எப்படி பண்ண முடியும்? வாத்தியக்காரனை கூடுவ முடியுமா? இன்னும் ஆச்சாரியா எல்லாம் சொல்றா ஸ்ரீபாஷ்யக்கார திருவுள்ளம் என்னன்னு கேட்டா வாத்தியத்தோட திருமஞ்சனம் பண்ணணும்னா கண்டா சேவிச்சுட்டு சொல்லணும். எல்லா வாத்தியத்துக்கும் பிரதிநிதி கண்டா. அதே மாதிரிதான் பெருமாளுக்கு கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் அலங்காரத்துல எல்லாம் சமர்ப்பிக்கச்ச வாத்தியம் சமர்ப்பிக்கணும்னு இருக்கு. வாத்தியம் சமர்ப்பித்தோம்னா கண்டாநாதம் தான் வாத்தியம். அப்போ ஆகம பிரகாரப்படி மணி சேவித்துக் கொண்டு திருமணியை சேவித்துக் கொண்டு நாம் சில பிரகாரங்கள்ல சொல்றோம். எப்போ கண்டாநாதம் உண்டு அப்படி கணக்கெல்லாம் உண்டு. எப்படி உண்டு கணக்கு உண்டு. சில சமயம் ஒரு பக்கம் அடிக்கணும், சில சமயம் 2 பக்கம் அடிக்கணும், கணக்கெல்லாம் உண்டு. அந்த மாதிரியாக அந்த வாத்தியம் முதலானதோட கூட எம்பெருமானுக்கு ஆச்சரியமாக திருவாராதன பிரயோகத்தை என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் எல்லாத்தையுமே சொல்லிருக்க. மொத்தமாக எல்லாத்துக்கும் திருவஷ்டாட்சங்கிறது பிரதானமான மந்திரம். திருவாராதனத்துக்கு பல விதமான மந்திரங்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கான். ஆனால் இந்த பாஞ்சராத்திரத்துல இந்த மந்திர சித்தாந்தத்துல சொன்னபடியாக அதை ஆசிரியத்து திருவஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி திருவாராதனம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல பூர்வாச்சாரியர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். சுவாமி எம்பெருமானாருக்கு முன்னாடியே பெரிய நம்பிகள் முதலான ஆச்சாரியர்கள் ஆளவந்தார் ஸ்ரீமன் நாகமுனிகள் இவர்கள்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த பிரக்கிரியானது ரகசியமா இருந்தது. அதை எம்பெருமானார் தான் நமக்கெல்லாம் நன்னா பிரகாசமாக்கணுங்கிறதுக்காக பரம கருணையோடு கூட இந்த நித்தியங்கிற கிரந்தத்தை அருளி செய்கிறார். எப்படி ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தாரோ பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் எல்லாரும் காலட்சேபம் பண்ணிட்டு தான் இருந்தா. ஆனா ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தா நமக்கு புஸ்தகம் கிடைக்கிறது இல்லைன்னா புஸ்தகம் கிடைக்காது இல்லையா? ஆளவந்தார் காலட்சேபம் பண்ணலையா? பாஷ்யக்காரரே பெரிய நபிகளுடைய காலட்சேபம் பண்ணலையா? எல்லாரும் காலட்சேபம் பண்ணிருக்காங்க. ஆனால் கிரந்தமாக சாதித்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். அந்த மாதிரி எல்லாரும் பண்ணி இந்த திருவாராதனத்தை நமக்காக அத்த பரமைகாந்தினோ பகவத் ஆராதன பிரயோகம் அப்படின்னு சொல்லி நமக்காக ஸ்ரீபாஷ்யக்காரர் பரம கருணையோடு கூட அருளி செய்தார். அதை பின்பற்றி இன்னி வரைக்கும் பல கிரந்தங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கிரந்தங்களின்படி ஆச்சாரிய உபதேசம் பெற்று நாம் திருவாராதனம் பண்ண வேணும் என்பது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம். அந்த பாஷ்யக்காரருடைய பரம கருணையை நாம் அவலம்பித்துக் கொண்டு இந்த திருநட்சத்திர நாளிலே, அதாவது தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்போதில்னு சகலலோக பாக்கியமாக எல்லாருடைய பிரீத்திக்காகவும் ஸ்ரீபெரும்போதில் அவதாரம் பண்ண அந்த சித்திரை திருவாதிரை நாளில் காரே கருணை ராமானுசா அப்படின்னு எம்பெருமானாருடைய கருணையை நினைத்துக் கொண்டு அவருடைய அனுகிரகத்தினாலே நமக்கு பகவத் கைங்கரியங்கள் மேலும் மேலும் அபிவிருத்தமாக வேணும் என்பதாகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நித்திய கிரந்தத்தை முடிந்தவரை நாம் ஆச்சாரியர்களும் காலக்ஷேபம் செய்து கேட்டுக்கொண்டு நித்தியம் திருவாராதனம் பண்ணி சுகமாஸ்வ என்பதாக சுகமாக இருக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.